வாங்க இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா 2 கட்டி பூண்டு முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதில் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன தக்காளி, அதனால் 3 எடுத்துருக்கேன். 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது நம்ம அரைச்ச சட்னியை அந்த தாளித்ததில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருவோம். இப்போ லைட்டாக மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா இது கொதிக்கட்டும். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வச்சுருந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.